ஆண்டவர் என்ன கிரியை செய்யணுமோ செய்யுங்கப்பா, நீங்க பரம குயவன், நீங்க என்னை வணைந்து உருவாக்குகிறவர், என்னை உருவாக்குங்க ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களை தகுதிப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த நீடிய பொறுமை தன்னுடைய கிரியையை செய்வதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். சில பார்வோன்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பாங்க. சில ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு அவங்க தடை செய்து கொண்டு இருப்பார்கள். உங்களுக்கு விரோதமாய் சவால் விட்டு கொண்டு இருப்பார்கள். உங்களுக்கு விரோதமாய் கோர்ட்டு கேஸ் அதெல்லாம் காரியத்தையும் போட்டு கொண்டு இருப்பார்கள். உங்களுக்கு விரோதமாக செயல்படுத்தி கொண்டு இருப்பார்கள். ஐயோ, ஏன் இந்த பார்வோனுடைய வாழ்க்கையில, ஏன் இந்த எதிர்ப்பினுடைய வாழ்க்கையில கலங்காதீங்க. ஒரு காரணத்துக்கு தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். எதற்கென்றால் தம்முடைய வல்லமையை, அற்புதங்களை, அடையாளங்களை மிகுதியாய் உன்னுடைய வாழ்க்கையில செய்யும்படி சில சத்துருக்களை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நேரத்துல நாம் பொறுமையாய் கர்த்தருக்கு காத்திருக்கணும். ஹல்லேலூயா.